இப்போ தேர்தல் கமிஷன் வந்து ஒரு சிறப்பு வாக்காளர் திருத்தம்னு ஒண்ணு ஆரம்பிக்குது அது. இது வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு பிறகு தொடங்குறாங்க. ஏன்னா, பல கட்சிகள் வந்து இந்த மாரி வாக்காளர் பட்டியல் சரியில்ல அப்டிலாம் சொன்னதுனால, இந்த மாரி இந்த திருத்தத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டு அந்த அவங்க சில வாக்காளர்கள் உண்மையான வாக்காளர்களுக்கான சில விதிமுறைகள்லாம் சொல்றாங்க. அதன்படி இல்லாதவங்களெல்லாம் நீக்கிட்டு, கிட்டத்தட்ட 65,00,000 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க வாக்காளர் பட்டியல்ல இருந்து. நீக்கிட்டு இப்போ பட்டியல் வெளியிட்டாங்க. ஆனா, இந்த மாரி இப்போ இருக்கிற பிறகு தான், இதுல முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்லி அவரு ராகுல் காந்தி பெரிய ஓட்சோரின்னு சொல்லி ஒரு பெரிய கேம்பெயின் ஆரம்பிச்சாரு. இப்போ பாத யாத்திரை 20 நாள் போராட்டம்லாம் பாத யாத்திரைலாம் 1300 கிலோமீட்டர் பாத யாத்திரை வந்து பீகார் ஃபுல்லா போறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா, இந்த தேர்தல் ஆணையம் வந்து இத தொடங்குன மாநிலம் வந்து எல்லா மாநிலத்திலும் நடத்த போகுது. ஆனாலும் முதல்ல இத நடத்துறது வந்து பீகார். ஏன்னா, அங்க முதல் கட்டமா தேர்தல் நடக்க போகுது விரைவில. அதனால அங்க நடக்குது. இதனால எதிர்க்கட்சிகளும் இது ஒரு இஷ்யூவா அந்த ராகுல் காந்தி வந்து அந்த ஓட்டு திருட்டுன்னு சொல்லி அந்த வாக்காளர் பட்டியல் ஒரே வீட்ல 80 வாக்காளர் இந்த மாரிலாம் இருக்குல்லாம் சொன்னதுனால, அது ஒரு பெரிய ஓட் ஷோரிங்கு ஒரு பெரிய பிரச்சாரமா கொண்டு வந்துட்டாரு. அ கர்நாடகா அங்கங்க எல்லா இடத்துலயும் நடந்திருக்கு அப்டின்ட்டு. ஆனா, இந்த இப்போ வந்து அத வந்து அந்த நீக்கப்பட்ட 65,00,000 பேருடைய பட்டியல கேட்டாங்க. குடுக்க மாட்டேன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு. ஆனா, இப்போ உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்ட பிறகு ஏன்னா நேத்து நைட்லேருந்து எல்லாம் நேத்தே எல்லாமே அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அது கூட டிஜிட்டலா இல்ல, மெஷின் ரீடிங்கா இருக்கு இருக்கு. இல்ல அப்டின்னா ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ஆதாரத்துக்கு வந்து ஆதார் கார்ட ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அது கூட சரின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு தேர்தல் ஆணையம் அதிலேயே ஒத்துட்டாங்க. இனிமே இப்ப நீக்கப்பட்ட பட்டியல் வந்த பிறகு நம்ம அடுத்த கட்டமா என்ன பண்ண போறோம்னு தெரியல. இதுல உச்சநீதிமன்றத்தினுடைய பல கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டுச்சு. உச்சநீதிமன்றம் கூட தேர்தல் ஆணையத்திட்ட என்ன கேட்டிருந்தாங்க, நீங்க யாரெல்லாம் நீக்கி இருக்கீங்க அப்படிங்கிற பட்டியலை தாங்க, 65,00,000 வாக்காளர்களை நீக்கி இருக்கீங்கல்ல அந்த டீட்டெயில் தாங்கன்னு. உச்சநீதிமன்றத்துக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்கன்னா, எங்க சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அதெல்லாம் தெரிவிக்கணும்னு தேவையில்லை, அப்படி எங்க சட்ட விதிகளில் இல்லைன்னு. பட் இங்க ராகுல் காந்தி இது சம்பந்தமான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் கெடு விதித்திருக்கிறது. அது ஏன்? அதுக்குள்ள இருக்கக்கூடிய சாராம்சம் என்ன? இல்ல தேர்தல் ஆணையம் வந்து இப்போ ராகுல் காந்தி வெளிப்படையா ஒரு குற்றச்சாட்டு ஒரு வைக்கிறார். ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து இந்தியாவுல சுதந்திரமான அமைப்பு. உலகத்துல மத்த நாடுகளை விட இந்தியாவில் தான் தேர்தல் ஆணையம் வந்து சுதந்திரமாக, நியாயமா நடைபெறும்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கும். அங்கங்க சில சில குறைகள் இருக்கலாம். ஆனா தேர்தல் ஆணையங்கிறது என்னது? வெறும் டெல்லியில உள்ள 4 அதிகாரிகளும், அங்க உள்ள அதிகாரி மட்டும் தான் தேர்தல் ஆணையம் அதுக்குன்னே பணியாற்றுறவங்க. மற்றபடி அந்த தேர்தல் ஆணையம் மற்ற உறுப்பினர்கள் யாரு? மாவட்ட அளவு, மாநில அளவுல கலெக்டர்கள் எல்லாருமே அ மாநில அரசுகளுடைய ஊழியர்கள் தான். அப்படி இருக்கும்போது அவங்கலாம் அந்த ஊழியர்கள் மாநில அரசு அவங்க தான் பண்றாங்க அந்த வாக்காளர் பட்டியலையே. அப்படி இருக்கும்போது அத போய் அவர் வந்து அவர குற்றம் சாட்டும்போது அவரு எந்த பிரச்சனைங்கிறது தான் இப்போ தேர்தல் ஆணையம். இன்னொன்னு தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்ல வந்து தேர்தல் நடைமுறை தொடங்குன பிறகு யாரும் குறுக்கிட முடியாது. அதான் உச்சநீதிமன்றம்லாம் அந்த கோ ஹெட் போட்ட சொன்னதெல்லாம் அதனால தான் சொல்லிச்சு அது. யாரும் தலையிட முடியாதுன்னுலாம் சொன்னாங்க உச்சநீதிமன்றம். இது தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த தொடங்கிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க முடிக்கிற வரைக்கும் ஒண்ணும் தடையிடக்கூடாதுன்ட்டு. இருந்தா கூட இப்போ கோர்ட் தலையிட்டு சில உத்தரவுகள பிறப்பிச்சிருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு. ராகுல் காந்தி வந்து குற்றம் சாட்டுனாருன்னா, அவர் வந்து அந்த ஒரு அவங்க ஆள வச்சு பண்ணி, ஒரு ஓட்டா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அதெல்லாம் 0 ஓட்டுலாம் பிரச்சனை சொல்லும்போது, அவங்க முகவரி இல்லாதவங்கலாம் நாங்க ஓட்டு குடுத்தோம், ரோட்ல போறவங்களுக்குலாம். ஏன்னா நான் வந்து என்னால ஓட்டு போடல அப்படின்னு நான் கேட்டவுடனே எனக்கு ஒரு ஃபார்ம் குடுத்தா போட்டு ஒரு தனியா ஓட்டு போட அனுமதி குடுப்பாங்க. நீங்க கள்ள ஓட்டு உங்க ஓட்ட யாராவது போட்டுட்டு போயிட்டா கூட, அத இப்போ தேர்தல்ல வாக்குச்சாவடில நான் ஓட்டு போடலையா? என் மேல எனக்கு அது ஓட்டு போடணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க ஓட்டு போடுறதுக்கு அனுமதி குடுப்பாங்க. அது நானே அனுபவிச்சிருக்கேன் அந்த மாரிலாம். அத வாங்கி தனியா வைப்பாங்க. கடைசியில சின்ன கண்டி வைக்கும்போது குறுகிய வித்தியாசம் இருக்கும். அத எடுத்துக்கிடுவாங்க. அந்த மாரி இப்போ தேர்தல்ல அதெல்லாம் குடுக்க தான் அதெல்லாம் நமக்கு அனுமதி குடுக்குது. இந்தியாவுல தான் அப்படி இந்த மாரிலாம் பெரிய இதெல்லாம் இருக்குது. மத்த நாடுகள்லலாம் எ அது சொல்லவே முடியாது நம்ம மத்த நாடுகள்ல எப்படி ஈவன் அமெரிக்காவுல கூட பாருங்க, இன்னும் பழைய காலத்து முறைப்படி கவுண்ட் பண்ணிக்கிட்டு, இன்னும் மாறி போச்சு அப்படி ஃப்ராடு அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனைலாம் வந்துச்சு அங்கலாம். இந்தியாவுல மக்கள் அதான் ஒத்துக்கிட்டாங்க. தேர்தல் ஆணையம் வந்து சொல்ற முடிவுகள. பெரும்பாலும் இப்பதான் அரசியல் கட்சிகள் பண்றாங்க. இன்னொன்னு, இந்த தேர்தல் ஆணையம் குடுக்குற திருத்தம் எல்லாத்தையும் யார் வந்து தலையிடுறா? அரசியல் கட்சியுடைய ஏஜென்ட்கள், பூத்ல உள்ள இவங்க தான் திருத்தம் சேர்க்கிறதா போறாங்க. அப்ப அது தப்பு பண்றோம்னா, அவங்க யார் பண்ணியிருக்கணும் அத? இதையும் நம்ம பார்க்கணும். இந்த தேர்தல் ஆணையம் வந்து எல்லாத்தையுமே அவங்க கரெக்ட் பண்ணியிருக்க முடியாது.
இப்போ இருக்க காலத்துல டிஜிட்டல் காலத்துல அவ்வளோ இன்னும் இன்னும் எளிதாக வாய்ப்புகளுக்கு ஆதார்லாம் வந்த பிறகு ஈஸியா இருக்கலாம். ஆனா அதை கொண்டு போறது யாரு? தேர்தல் ஆணையத்தை போய் ஓட்டு பேர் சேர்க்கறது, நீக்கிறது, திருத்தம் எல்லாமே அரசியல் கட்சி ஏஜென்ட்டுகளை நம்பி தான் உள்ளூர்ல உள்ள தேர்தல் அதிகாரிகளே செயல்படுறாங்க. இது ஒரு இருக்கு. மற்றபடி அவங்களுக்கு ஏன்னா அந்த தேர்தலுக்கு போற டீச்சர்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அவங்களுக்கு? யார் என்ன சார், இப்போ என்ன பண்ண போறாங்க? தேர்தல் ஆணையம் கெடு விதித்திருக்கிறது ராகுல் காந்திக்கு. ராகுல் காந்தி என்ன செய்ய போறாரு? இல்ல இப்ப ராகுல் காந்தி இப்ப அவரு இப்போ அவர் மெயினானது வந்து 65 லட்சம் கேட்டாரு. நான் போட்டாங்களே. இனிமே அதை அவர் பார்த்துட்டு சொல்ல வேண்டியதான். அவர் கோர்ட்ல போய் அவர் தாக்கல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த கேஸ் வந்துட்டு. இனிமே அவர் கோர்ட்ல போய் அவர் சொல்ல வேண்டியது. அவர் பிரமாண பத்திரம் கேட்டாங்க. அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு தேர்தல் ஆணையம். இனிமே அவரு சுப்ரீம் கோர்ட்டை போகும்போது தேர்தல் ஆணையம் கேட்கும்போது அவர் ஏன் அஞ்சுறாரு? பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யறதுல அவருக்கு என்ன பிரச்சனை? ஒரு அஃபிடவிட் போடுறதுல? இல்ல அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தேர்தல் ஆணையத்திட்ட நம்ம ஏன் ஒரு பண்ணணும்? இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்தப்ப அவர் போட்டு தாங்கணும். வேற வழியே கிடையாது. தேர்தல் ஆணையத்தை வந்து அதாவது தேர்தல் ஆணையத்தை ஒரு பார்ட்டி மாதிரி நினைச்சிட்டு அவர் வந்து ஃபைட் பண்றாரு. அது வந்து பிஜேபியினுடைய கவர்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. இப்போ அங்க வந்து பீகார்ல வந்து அவங்க பிஜேபி கூட்டணி ஆட்சின்னு வைங்களேன். மற்ற ஸ்டேட்ல எப்படி பண்ணுவார் அப்போ? அவங்க ஸ்டேட்ல மற்ற ஸ்டேட்டு நான் பிஜேபி ஆளுற ஸ்டேட்ல எல்லாம் இதே வந்துச்சுன்னா யாரை ஃபைட் பண்ணுவார் அவரு? இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு. அதனாலதான் அவர் வந்து அந்த மாதிரி பிரச்சனை வரணும்னு நினைச்சா தவிர்க்கிறதுக்காகவே மாட்டேன்னு சொல்லிப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல, என்ன ஏன் பயப்படுறாரு? இப்போ தேர்தல் ஆணையத்தை அவர் ஒரு காமன் இண்டிபெண்டன்ட் பாடியா அவர் நினைக்கிறது இல்லையா? நீதிமன்றத்தை நம்புறாரு. சில ஆமா. நேரங்கள்ல நீதிமன்றம் மேலேயும் விமர்சனமும் வைக்கிறாங்க. எப்படி தேர்தல் ஆணையம் மேல விமர்சனம் வைக்கிறாங்களோ நீதிமன்றம் மேலேயும் விமர்சனம் வைக்கிறாங்க. பட் நான் நீதிமன்றத்துல பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வேன். தேர்தல் ஆணையம் தானே ஸ்க்ரூட்டனைசிங் பண்ண போகுது. அதுக்கான விளக்கத்தை கொடுக்க போகுது. அந்த சரியான விளக்கத்தை தேர்தல் ஆணையத்திட்ட பெற வேண்டாம்னு ராகுல் காந்தி நினைக்கிறாரா? இல்ல தேர்தல பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி சொல்லும்போது அவர் வந்து ராகுல் காந்தியை எந்த விதத்துல பண்ண போறாரு? ஏன்னா தேர்தல் ஆணையத்தை நேரடியா போய் அவர் தாக்கல் பண்ணுவாரா? அதெல்லாம் அவர் முடியாது. அந்த தேர்தல் ஆணையத்தை நேரடியாக ஒரு பார்ட்டி மாதிரி போறதுக்கு அவர் விரும்பல. கோர்ட்ல வேணா அவர் தாக்கல் பண்ணலாங்க. வக்கீல்களை வச்சு பண்ணலாம். அவரே இங்க வந்து அவர் பண்றதுக்கு அவர் விரும்பல. ஏன்னா அவருடைய குற்றச்சாட்டு தானே அவர் பண்ணிட்டு இருக்காரு. வாயால் அவரோட ஓரலா வந்து அவர் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த ஆதாரம்னு சொல்லிட்டு இருக்காரு. தேர்தல் ஆணையத்துல போய் ஒரு நீதிமன்றமா நினைச்சு அவர் போடுறதுக்கு விரும்புற மாதிரி தெரியல. கோர்ட்டுக்கு போனா கோர்ட்ல வந்து அவர் போவார். ஏன்னா போய் தான் ஆகணும். அதனால தேர்தல் ஆணையத்தைனா அது வந்து தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு எதிராக கோர்ட்டை வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து ஃபைட் பண்ண முடியாதுன்னு தெரியும் அவருக்கு. அவரால் பண்ண முடியாது. அதனால தான் அவரு அதை முடியாதுன்னு திட்டத்தை மறுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டா பண்ணித்தானே ஆகணும்.